மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக்கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள், எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியா. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க, நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படிமே. நான் எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன். எனக்கு ஒண்ணுதான். என்னை பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாடை கேட்க போறோமா, இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா, இந்தியாவை கூடுன்னு கேட்க போறோமா? ஆண்டவன் இல்லையா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உடல்நிலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் தான் கேட்க போறோம் தெய்வத்துக்கிட்ட. வேற என்ன கேட்க போறோம்? டே 1ல இருந்து என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்குன்னு ஒண்ணுனா தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான்.